ஹெச்பி லேப்டாப் இது. இந்த லேப்டாப் வந்து நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இந்த லேப்டாப்போட ஃபெசிலிட்டிஸ் 15 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை பார்க்கணுன்னா ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து விண்டோஸ் 10 ஹெச்பி லேப்டாப். இது வந்து சைனா மேடு. சைனானா இது வந்து போலியான லேப்டாப்னு நினச்சிக்காதீங்க, இது நல்ல பிராண்ட் தான். ஹெச்பி வந்து சைனா கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் டோட்டலாக அவங்க ப்ராடக்ட் தான். இப்போ நான் அதை கட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை கட் பண்ணுறதே ரொம்ப நேரம் ஆகுது. அவ்வளோ சேஃப்டியாக இருந்தால் தாங்க இதோட ரேட்டு அதிகமாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2 பாக்ஸ் தந்துருக்காங்க. இப்போ லேப்டாப் அதுக்கு நடுவில் இருக்குது. இப்போ லேப்டாப் நான் இருக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சேஃப்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்பான்ச் பாக்ஸ் தான். அந்த ஸ்பான்ச் பாக்ஸ் வந்து சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டு. இதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சார்ஜர் தந்திருக்காங்க பாருங்கள். சார்ஜர் வயரு, அதுக்கப்புறம் அதோட மெயின் ஃப்ளக்கில் தந்திருக்காங்க. அதை நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த சார்ஜரை வந்து நான் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ லேப்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 இதே பார்த்து திறந்துருங்க. ஸ்பீடாக எழுத்திங்கன்னா கொஞ்சம் கிளியருக்கு வாய்ப்பு இருக்குது ஷீட்டு. இதுக்கு பின்னாடி சைடு தான் நம்மளோட லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு தந்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கரை பிச்சிருங்க. பிச்சதுக்கப்புறம் பொறுமையாக லேப்டாப் எடுத்து வெளியில் வச்சுருங்க. இது ஹெச்பி ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் லேப்டாப் தான். இது நல்ல அவுட் கவரிங்லாம் தந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஷைனிங்காக புதுசு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த லெட்டர்ஸ் எதுவுமே கம்ப்யூட்டரில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஷீட் தந்திருக்காங்க. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த இதுவுமே லெட்டர்ஸ் இல்லை தெரியாது, அதுக்கும் படாமல் இருக்கும். போகிற லெட்டர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஷைனிங் பாருங்கள் ஒரு லெட்டருக்கும். இது வந்து இன்டெல் கோட் i3யோட 10th ஜென்ரேஷன். அங்கே வந்து சப்போர்ட்க்கு வந்து ஹெச்பி சப்போர்ட் வாட்ஸ்அப்பு அதில் தந்திருக்காங்க பாருங்கள். ஒரு கீயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் லேப்டாப்பை, லோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக ஆன் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ்லாம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 5 தான் தந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லா லேப்டாப்லேயும் 5 தான் தந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்றா ஏற்றிக்கணும். இப்போ இங்கே நம்ம எது வேணால் டைப் வச்சுக்கலாம் பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக வருது. எனக்கு பழைய லேப்டாப்பில் கூட இவ்வளோ ஸ்பீடாக வராது, இந்த லேப்டாப்பில் தான் இவ்வளோ ஸ்பீடாக வருது. ரீசைக்கிள் பின்னில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஏதோ இருந்துச்சுன்னா அங்கே வந்து ரீசைக்கிள் பின்னில் ஃபுல்லாக இருக்க மாதிரி காமிக்கும். இப்போ நான் டிஸ்பிசிக்கு போகிறேன். அங்கேயும் எதுவுமே காமிக்கலை பாருங்கள், எம்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து சி டிரைவுக்கு போகிறேன், சீரிஸ்க்கு. அங்கே வந்து மெயின் ஃபியூச்சர்ஸில் இருக்குது இந்த ப்ரோக்ராமிங்ஸ். டியும் எம்டியாக தான் இருக்குது, சியும் எம்டியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து கண்ட்ரோல்ஸில் செக்காக இருக்கா, அதுக்கப்புறம் டச் பேடில் ஒர்க்காக தான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேமரா, அது பக்கத்தில் வந்து இன்டர்னல் மைக்ரோஃபோன், அது பக்கத்தில் வந்து வயர்லெஸ் ஆண்டனா. இந்த கேப்பில் வந்து அந்த ஹாட்டான ஏர் வரும், அது பேர் வெண்ட். அதுக்கப்புறம் இது வந்து டச் பேட், எல்லாருக்குமே தெரியும். டச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் வந்திருக்கு பாருங்கள், நான் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். இதை வந்திருக்கு. அதேமாதிரி லெஃப்ட் கிளிக், அதுக்கப்புறம் இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து விண்டோஸ் பட்டன். விண்டோஸ் பட்டன் அமுக்குனோன்னா விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்ட் பட்டன், எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பவர் கனெக்டர், சார்ஜர் போடுறதுக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஜே வந்து 45 ஜாக் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து HDMI போர்ட், அதுக்கப்புறம் 2 யூஎஸ்பி போர்ட் தந்திருக்காங்க. 2 இருக்கும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெமரி கார்டு ரீடர், நம்ம மெமரி கார்டு இதுக்குள்ளே போச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட்டு, அங்கே 2 தந்தமே இங்கே ஒன்று தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கேபிள் ஸ்லாட்டு, இதில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதோ பண்ணணுன்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணி சார்ஜர் எப்படி போடணுன்னு காமிக்கிறேன். சார்ஜர் வந்து 20% இருக்கும்போது போடுங்க, கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஒரு வாரத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்போட ஸ்பீடு அதிகமாகும், அதுக்காக பேட்ரி வந்து செட் ஆகிக்கும். இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்புக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். இப்போ இதோட அடாப்டர் இது நம்ம ஃப்ளக்கில் போட்டுக்கணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு நான் உங்களை ஃப்ரைடே சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.